நாங்கள் இந்த மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு செலவாக காட்ட முடியாது. 1000 பவுண்டுகளுக்கும் நாங்கள் இன்கம் டேக்ஸை வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. லிமிடெட் கம்பெனி இந்த மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு செலவாக காட்ட முடியும். 100% செலவாக காட்ட முடியும். பை டு லேட் ப்ராப்பர்ட்டியில் வாங்குறதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மற்றது இன்ஹெரிட்டன்ட் டேக்ஸ். அவர்கள் யாருக்கு கொடுக்கணுமோ பிள்ளைகளோ அந்த சந்ததிகளோ கொடுக்கணும்னு சொன்னா கம்பெனியினுடைய சேரை அப்படியே கம்பெனி அவங்களுடைய பேர்ல மாத்தி விட்டாலே போதும். இங்க வந்து இன்ஹெரிட்டன்ட் டேக்ஸ் வந்து ஏற்படாது. நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி உரிமையாளரா அல்லது எதிர்காலத்துல ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு உரிமையாளரா வேற நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொன்னா நிச்சயமா பை டு லேட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும்பாலான ஆட்கள் என்னட்ட கேட்கறது, பை டு லேட்ல நாங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு எங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் நேம்ல வாங்குறதா அல்லது ஒரு லிமிடெட் கம்பெனியை உருவாக்கி அதனூடாக வாங்குறதா நல்லது? ஏன்னு சொன்னா இந்த பை டு லேட்டை நாங்க தனிப்பட்ட பேர்ல வாங்குறதா இருந்தாலும் சரி, லிமிடெட் கம்பெனி ஊடாக வாங்குறதாக இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க அது டேக்ஸோட சம்பந்தப்பட்டது. டேக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது என்றதை பொறுத்து தான் அமையும். அதனால அதுல நிறைய குழப்பமும் இருக்குது. அதை விளங்கி கொள்றதுலேயும் ஒரு கடினமான விஷயமா இருக்கு. இந்த காணொலியில இண்டிவிஜுவல் நேம்ல பை டு லேட்டை வாங்குறதுக்கும் ஒரு லிமிடெட் கம்பெனியில பை டு லேட்டை வாங்குறதுக்கும் இடையில என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இது எப்படி டாக்ஸ் என்ற விஷயம் இந்த ரெண்டுலையும் எப்படி ஒர்க் பண்ணுது என்றதை தான் இந்த காணொலியில முழுக்க முழுக்க விரிவா பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. காணொலிக்கு போறதுக்கு முதல்ல ஒரு டிஸ்கிளைமரை சொல்லிக் கொள்றேன். இந்த கண்டென்ட்ல வந்து பை டு லேட் லிமிடெட் கம்பெனி அண்ட் இண்டிவிஜுவல் நேம்ல வாங்குறது, இதுல டாக்ஸ் எப்படி வேலை செய்யுது என்றதான் சொல்ல போறேன். பொதுவா இருக்கிற நடைமுறையில இருக்கிற ரூல்ஸ் என்ன, ஃபேக்ட் என்ன என்றதை தான் நான் இந்த காணொலியில முழுமையா சொல்றேன். ஏன்னு சொன்னா இந்த விடயங்கள் ஒவ்வொருவருடைய பர்சனல் சர்க்கம்ஸ்டன்ஸ், பைனான்சியல் சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். உங்களுடைய பைனான்சியல் டிசிஷனை அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் முடிவெடுக்கணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகளை நீங்க எடுக்க முதல்ல ஒரு குவாலிஃபைடான அக்கௌண்டன்ட் அல்லது டாக்ஸ் அட்வைசரோட நீங்க கலந்தாலோசித்து தான் நீங்க உங்களுடைய முடிவு எடுக்கணும். இந்த காலையில நான் சொல்லப்படுற விடயம் வந்து பொதுவான இருக்கிற விடயம். இதை வச்சுக்கொண்டு நீங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது அவ்வளவு நன்றாக இருக்காதுன்றதை ஒரு டிஸ்கிளைமரா சொல்லிக்கொள்றேன். காணொலிக்குள்ள மேலும் போய்க்கு முதல்ல ஒருக்கா இந்த லண்டன் தமிழ் மகன் என்கின்ற யூடியூப் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்களா இருந்தா ப்ளீஸ் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள், அவர்களும் அறிஞ்சு கொள்ளட்டும். ரைட், இப்ப உடனடியாக காணொலிக்குள்ள போவோம். முதல்ல இந்த பை டு லெட் என்னன்னு பார்ப்போம். ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி வாடகைக்கு விடுறது, வாடகைக்கு விட்டு அதுல இருந்து வாடகை வருமானத்தை எடுத்து நாங்கள் எங்களுடைய மோர்கேஜை பே பண்ணி கொண்டு மீதத்தை லாபமா எடுத்துக்கொள்ளலாம். இது முழுக்க முழுக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். மற்றது ரெசிடென்டியல் ப்ராப்பர்ட்டி என்று சொன்னா நாங்க வாழ்றதுக்காக வாங்குற ப்ராப்பர்ட்டியை நாங்க ரெசிடென்டியல் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லுவோம். ஸோ இதுதான் பை டு லெட் என்றது ரெசிடென்டியல் ப்ராப்பர்ட்டி. இந்த பை டு லெட்டை நாங்க வாங்குறத ரெண்டு விதமா வாங்கலாம். ஒன்று எங்களுடைய இண்டிவிஜுவல் நேம்ல எங்களுடைய சொந்த பேர்ல வாங்கலாம். இல்லைன்னு சொன்னா ஒரு லிமிடெட் கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனியினுடைய பேர்ல வாங்கலாம். இப்படி நாங்க இண்டிவிஜுவல் நேம்ல வாங்குறதுக்கும் லிமிடெட் கம்பெனியின் பேர்ல வாங்குறதுக்கும் இடையிலான அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்றதை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். முதலாவது மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரிலீஃப். செக்ஷன் 24 என்று சொல்லி பெரும்பாலும் ஆக்கள் அறிஞ்சிருப்பீங்க. அது 2015ஆம் ஆண்டு வந்த சட்டம். நடைமுறைக்கு 2017 வந்தது. அதுக்கப்புறம் 2020 முழுமையா நடைமுறைக்கு வந்தது. இந்த செக்ஷன் 24 வரைக்கும் முதல் என்ன மாதிரி இருந்ததுன்றதை பார்ப்போம். 2017க்கு முதல்ல நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை என்னுடைய சொந்த பேரில் பை டு லெட் ப்ராப்பர்ட்டியை வாங்குறேன் வைப்போம். வாங்கினா எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ரெண்டல் இன்கம் வரும். ஒரு 1000 பவுண்ட் வருது. அந்த ப்ராப்பர்ட்டிக்காக நான் வந்து மோர்கேஜ் எடுத்திருப்பேன். அந்த மோர்கேஜுக்காக நான் வட்டி செலுத்துவேன். அந்த வட்டி ஒரு 500 பவுண்டுகளை நான் செலுத்துறேன். இப்போ நான் அந்த 500 பவுண்டுகள் வந்து எனக்கு ஒரு செலவு. அதனால நான் அந்த 1000 இன்கம் ரெண்டல் இன்கத்திலிருந்து 500 வட்டியை 500 பவுண்டுகள் மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கழிச்சுன்னு சொன்னா எனக்கு மிஞ்சுறது 500 தான் என்னுடைய லாபம். இந்த லாபத்துக்கு தான் என்னுடைய இன்கம் டேக்ஸை நான் பே பண்ணுவேன். செக்ஷன் 24க்கு முதல் மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட்டை நான் ஒரு செலவா காட்டலாம். எனக்கு வந்து மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரிலீஃப் இருந்தது. ஆனா செக்ஷன் 24 வந்த பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னா நாங்க இந்த மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு செலவா காட்ட முடியாது. 1000 பவுண்டுகளுக்கும் நாங்கள் இன்கம் டேக்ஸை வந்து பே பண்ண வேண்டி இருக்கு. இதுதான் இந்த செக்ஷன் 24 வந்த பிறகு இண்டிவிஜுவல் நேம்ல நாங்கள் பை டு லெட் போய்க்க
இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்று சொல்லலாம். ஆனா இதுவே நாங்கள் லிமிடெட் கம்பெனியின் ஊடாக நாங்கள் ஒரு பை டு லெட் ப்ராப்பர்ட்டியை வாங்கினோம்னு சொன்னா லிமிடெட் கம்பெனி இந்த மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு செலவாக காட்ட முடியும். 100% செலவாக காட்ட முடியும். அவங்க பெறுகின்ற இந்த ரெண்டல் இன்கத்திலிருந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை வட்டிய செலவாக காட்டி மிச்சத்துக்கு தான் இந்த உதாரணப்படி 1000 ரெண்டல் இன்கம் வருது, 500 பவுண்டுகள் இன்ட்ரெஸ்ட் வருது, அதனால கழிச்சு போட்டு 500 பவுண்டுகளுக்கு தான் அவங்க கோர்பரேட் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஆனா இண்டிவிஜுவல் நேம்ல வாங்கும் போது ஒரு 20% டேக்ஸ் கிரெடிட் கிடைக்கும். அது மட்டும் கிடைக்கும். எப்போ சொன்னா என்ன மாதிரி சொன்னா வருடத்துக்கான இன்கம் டேக்ஸ் எவ்வளவு நான் பே பண்ண போறோம், ஒரு 5000 பவுண்ட்ஸ் நான் பே பண்ண போறேன்னு சொன்னா இந்த மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 500 பவுண்டுகள், அதுல ஒரு 20% பார்க்கும்போது 100 பவுண்ட். அப்ப அந்த 100 பவுண்டை நான் கழிச்சு போட்டு 4900 பவுண்டுகளை நான் வந்து டேக்ஸா பே பண்ணுவேன். அப்ப இண்டிவிஜுவல் நேம்ல நாங்க பைட்ல வச்சிருந்தாலும் எங்களுக்கு ஒரு 20% டேக்ஸ் கிரெடிட் மட்டும்தான் கிடைக்கும். முழுமையா இன்ட்ரெஸ்ட்டை மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட்டை செலவாக காட்ட முடியாது. ஆனால் பை டு லெட் லிமிடெட் கம்பெனியில் அதை காட்டக்கூடிய இருக்கும். இந்த நேரத்தில் மெட்ட செலவினங்கள் வந்து நான் செலவாக காட்டலாம். இது ரிப்பேர் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இன்சூரன்ஸ் பே பண்ணுறது, லெட்டிங் ஏஜென்ட்ஸ், எஸ்டேட் ஏஜென்ட் கொடுக்குற காசு, வாடகை கொடுக்கறதுக்காக பே பண்ணுவோம். அந்த அதுகளெல்லாம் நாங்கள் செலவாக காட்டலாம். ஆனால் மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாங்கள் செலவாக காட்ட முடியாது. ஃபைனான்சியல் கோஸ்ட்டை மட்டும் நாங்கள் காட்ட முடியாது. மெட்ட கோஸ்ட்டுகளை நாங்கள் எங்களுடைய செலவினமாக காட்டி போட்டு மிச்சத்துக்கு டேக்ஸை பே பண்ணலாம். அடுத்ததான் இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கலாம். இண்டிவிஜுவல் நேமில் நாங்கள் பை டு லெட் ப்ராப்பர்ட்டியில் கூடுதலாக வாங்கும்போது கோர்பரேட் டேக்ஸ் வெர்சஸ் இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிவிஜுவல் நேமில் நாங்கள் பை டு லெட் ப்ராப்பர்ட்டிகளை தொடர்ச்சியாக வாங்கி கொண்டு போகும்போது எங்களுக்கு ரெண்டல் இன்கம் கூடிக்கொண்டே போகும். அப்போ பேசிக் டேக்ஸ் பேயரில் இருக்கிற நாங்கள் 20% இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற நாங்கள் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டியால் எங்களுக்கு ரெண்டல் இன்கம் கூடுதலாக வரும்போது நாங்கள் ஹையர் டேக்ஸ் பேயருக்கு மாற வேண்டி வந்துடும். ஏன்னா எங்களுக்கு 50,000க்கு மேலே இன்கம் வந்துச்சுன்னு சொன்னால் ஹையர் டேக்ஸ் பேயரு போயிடுவோம். அதையும் விட கூடுதலாக எங்களுக்கு இன்கம் பெருமாக இருந்தால் நாங்கள் வந்து அடிஷனல் டேக்ஸ் பேயருக்கு போயிடுவோம். அது 45% டேக்ஸ் பே பண்ண வேண்டி வந்துடும். ஆனால் லிமிட்டட் கம்பெனியை பொறுத்தவரையில் அவங்களுக்கு லிமிடெட் கம்பெனியூடாக நாங்கள் பை டு லெட் ப்ராப்பர்ட்டியில் வாங்கும் போது அங்கே வந்து டேக்ஸ் ரேட் வந்து குறையும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன அமௌண்ட் 50,000க்கு உள்ள ப்ராஃபிட் வந்ததுன்னு சொன்னால் 19% தான் நாங்கள் டேக்ஸ் இருக்குது. அதுக்கு மேலேன்னு சொன்னால் 25% தான் டேக்ஸ் இருக்குது. ஆனால் இண்டிவிஜுவலை பொறுத்தவரையில் முதல்ல 20%, அதுக்கு பிறகு 40%, பிறகு 45% டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். அதனால தான் ப்ராப்பர்ட்டியில் இண்டிவிஜுவல் நேமில் கூடுதலாக வாங்குற ஆக்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஹையர் ரேட்டுக்கு போகும்போது உடனடியாக கூடுதலான ஆக்கள் லிமிடெட் கம்பெனியை உருவாக்கி அதில் வந்து ப்ராப்பர்ட்டியில் கூடுதலாக வாங்குவேன். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது இண்டிவிஜுவல் நேமில் நாங்கள் பை டு லெட் ப்ராப்பர்ட்டியை கூடுதலாக வாங்கும் போது. இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 20% டேக்ஸ் கிரெடிட்களுக்கு ஃபைனான்சியல் கோஸ்ட்டில் கிடைக்குது தானே, இதுவுமே பேசிக் டேக்ஸ் பேயருக்கு தான் இது பெனிஃபிட்ஸா ஓரளவுக்கு இருக்கும். ஹையர் டேக்ஸ் பேயரா இருக்குமா இந்த 40%, 45% பே பண்ற ஆளுக்கு இந்த 20% டேக்ஸ் கிரெடிட் பெரிய எஃபிஷியன்சியா இருக்காது. மற்றது லிமிடெட் கம்பெனியூடாக இந்த பை டு லெட் ப்ராப்பர்ட்டியில வாங்குறதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜ், மிக முக்கியமானதுமா என்னத்தை கருதலாம்னு சொன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ், மற்றது இன்ஹெரிட்டன்ட் டேக்ஸ். கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு சொன்னா நான் எங்கள்கிட்ட இருக்கிற எந்த விதமான ஒரு சொத்தையும் நாங்கள் விற்கும் போது எங்களுக்கு அதுல லாபம் கிடைச்சா அதுக்கு பே பண்றத கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவல் நேம்ல நாங்கள் பை டு லெட் ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கிறோம், அதை நாங்கள் விற்கும் போது நாங்கள் வாங்கின அமௌண்ட்டை விட கூடுதலாக விற்போம். விற்கும் போது எங்களுக்கு கேபிட்டல் கெயின் கிடைக்கும், எங்களுக்கு அதுல இருந்து லாபம் கிடைக்கும். ஒரு 1 லட்சத்து பெறுமதியான வீடு வாங்கின வீட்டை இப்போ ஒரு 2 லட்சத்துக்கு நான் விற்கிறேன் ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸுக்கு பிறகு. அப்போ எனக்கு 1 லட்சம் பவுண்டுகள் எனக்கு லாபம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து கேபிட்டல் கெயின், அதான் எங்களுடைய கேபிட்டல் கெயின், அதுக்கு வந்து நான் வந்து டேக்ஸ் பே பண்ணணும், கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இப்போ நடைமுறையில் 18 தொடக்கம் 28 வரைக்கும் இருக்குது. அது ஒவ்வொருவருடைய இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர் பேண்ட் படி. ஆனால் ஒரு லிமிடெட் கம்பெனி தன்னுடைய ஒரு பை டு லெட் ப்ராப்பர்ட்டியை விற்கும் போது அதுல ஒரு கேபிட்டல் கெயின் வரும். அதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணாது, அதை வந்து கோர்பரேட் டேக்ஸாக தான் பே பண்ணும். அப்போ அது தன்னுடைய லாபமாக எடுத்து தான் கோர்பரேட் டேக்ஸ் பே பண்ணும்போது அந்த எவ்வளவு பே பண்ணணுமோ அதை பே பண்ணும். கோர்பரேட் டேக்ஸை பொறுத்தவரையில் சொன்ன மாதிரி
19% ஆகக்கூடியனா குறைஞ்ச வருமானம் 19%, 50,000க்குள்ளேண்டா கூடுதலாண்டா 25% வரைக்கும் தான் போகும். ஆனா இண்டிவிஜுவலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து சொன்ன மாதிரி 18% மேக்சிமம் 28% வரைக்கும் நாங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கும் இண்டிவிஜுவல் நேம்ல இருக்கிற ஒரு பைட்ரேட் ப்ராப்பர்ட்டியை விற்கும் போது. அடுத்தது இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் என்று சொல்லும் போது எங்களுடைய பரம்பரை சொத்தை அடுத்த சந்ததிக்கு கொடுக்கும் போது நாங்க பே பண்றது இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் என்று சொல்லலாம். ஒரு நபர் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய சொத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது யூகேல எஸ்டேட்னு சொல்லிடணும். எஸ்டேட் போது ப்ராப்பர்ட்டி, மற்றது காசு, அவர்கள் வச்சிருக்கிற காசு, இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், அனைத்து சொத்துக்களையும் எஸ்டேட்னு சொல்லிவிடும். அந்த எஸ்டேட்டை வந்து அந்த அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அதை இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் என்று சொல்லிவிடும், பரம்பரை சொத்து மீதான வரி. இப்ப இந்த பைட்லேட்டை வந்து இண்டிவிஜுவலா வச்சிருக்கிற ஒரு நபர் வந்து இறந்துட்டார் அல்லது அவற்ற சொத்தை வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் பண்ணும்போது அதுல வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கும். யூகே பொறுத்தவரை ஸ்டாண்டர்டான இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் வந்து 40% இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸா இருக்கு. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் நேம்ல நாங்க பைட்லேட் வச்சிருக்கும் போது இந்த மாதிரியான இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் எங்களுக்கு பே பண்ண வேண்டி இருக்கும். ஆனா லிமிடெட் கம்பெனியை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா லிமிடெட் கம்பெனியில பைட்லேட் ப்ராப்பர்ட்டியில வாங்குவினம் அது லிமிடெட் கம்பெனியினுடைய பேர்ல தான் வாங்குவினம். அங்க வந்து தனிப்பட்ட நபருடைய பேர்ல ப்ராப்பர்ட்டிகள் இருக்காது, கம்பெனியின் பேர்ல தான் இருக்கும். அப்ப ப்ராப்பர்ட்டிகளை மாற்றும் போது இண்டிவிஜுவல் நேமுக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியையும் இண்டிவிஜுவல் நேமுக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கம்பெனியினுடைய சேரை வந்து அவர்கள் யாருக்கு கொடுக்கணுமோ பிள்ளைகளோ அந்த சந்ததிகளோ கொடுக்கணும்னு சொன்னா கம்பெனியினுடைய சேரை அப்படியே கம்பெனி அவங்களுடைய பேர்ல மாற்றி விட்டாலே போதும். இங்க வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் வந்து ஏற்படாது. இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜா லிமிடெட் கம்பெனியில இந்த பைட்லேட் ப்ராப்பர்ட்டியில வச்சிருக்கிறதுல பார்க்கக்கூடிய இருக்கு. இண்டிவிஜுவல் நேம்ல பைட்லேட்டை வாங்கி வச்சிருக்கிறதுக்கும் அதே போல லிமிடெட் கம்பெனியில பைட்லேட்டை வாங்கி வச்சிருக்கிறதுக்கும் இடையில இருக்கிற நன்மை என்னன்றதை பார்த்தா முழுக்க இது வந்து டேக்ஸோட சம்மந்தப்பட்டதா இருக்கு. அதே நேரத்துல லிமிடெட் கம்பெனியோடாக நாங்க பைட்லேட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறோம் என்று சொன்னா அதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கம்பெனியை வந்து உருவாக்கணும், கம்பெனிக்கு வந்து கணக்கு வழக்குகளை சரியா செய்யணும், அதுக்கான ஒரு அக்கௌண்ட்டை வச்சிருக்கணும், நிறைய கம்பெனி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டி இருக்கும். ஸோ இப்படி கம்பெனியில நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ அதுகள் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா நாங்கள் பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் ஹசல் கூடவா இருக்கும். அதுக்குரிய அட்வைசர்ஸ், அதுக்குரிய அக்கௌண்ட்டை வச்சு அதை நாங்கள் ரன் பண்ண வேண்டி இருக்கும். நான் யூகே சிமெட் குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் இன் மோர்கேஜ் அட்வைஸ் அண்ட் ப்ராக்டிஸ் யூகேல இருக்கிற இண்டிபெண்ட் மோர்கேஜ் புரோக்கர்ஸ் மற்றது இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவங்களுடைய பிசினஸ் அசோசியேட்டாகவும் இருக்கிறது. இந்த நிறுவனங்கள் யூகேல எஃப்சியால ரெகுலேட்டட் பண்ணப்பட்டு ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட நிறுவனங்களா இருக்கு. உங்களுக்கு மோர்கேஜ் அட்வைஸ் வேணும், மோர்கேஜ் எடுக்கணும், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருந்தாலும் சரி அல்லது ரீமோர்கேஜ் செய்ய போறீங்களாலும் சரி அல்லது பை டு லெட்ல நீங்க ப்ராப்பர்ட்டியை வாங்குறதா இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி போட வேணுமாக இருந்தாலும் சரி இதுல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அல்லது இமெயிலுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான மோர்கேஜையும் இன்சூரன்ஸ் பாலிசிகளையும் என்னால எடுத்து தர முடியும். ஓகே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கும் அனுப்பி வையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.